சாரி. ஐயா வீடியோ இதுக்கு முன்னே அனுப்பியிருப்பாங்க ஐயா. இன்றைக்கி 6 நாள் ஆகுதுங்க ஐயா பஞ்சகவியம் தெளித்து. இன்றைக்கி 6வது நாள் ஆகுது. நல்லா பச்சை திரும்பி இருக்குங்க ஐயா. வணக்கங்க ஐயா. இது வந்து பார்த்தீங்கன்னா தூய மல்லி அரிசி 70 நாள் பயிருங்க. பார்த்தீங்கன்னா வளர்ச்சி உங்களுக்கு தெரியும். 70 நாள் பயிர் நல்லா கரும் பச்சை கலரில் நல்லா இருக்குங்க பயிர். பயிர் நல்ல அற்புதமான வளர்ச்சி இருக்குது. நல்ல கரும் பச்சையில் உயரமும் நல்ல உயரம் வந்திருக்கு. இந்த ஒரு 130 நாள் பயிர் 70 நாள்லேயே நல்ல வளர்ச்சி இருக்குது. கரும் பச்சையில் நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு நான் ஒரு மகாகுரு பஞ்சகவியம் ஒரு 5 லிட்டர் தான் வந்து ரெடி பண்ணி தெளிக்க ஆரம்பித்தேன். 5 லிட்டர் தான் ஆரம்பத்தில் ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா நம்ம ஜெகத்குரு ஐயா சொல்லி 180 லிட்டர் கிட்ட நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குங்க. இப்போது ஒரு பேட்ச் வந்து போட்டுட்ருக்கேன். சின்ன அளவில் தான் நான் ஆரம்பித்தேன். இதோட பயனும் இதோட மகத்துவத்தையும் பார்த்துட்டு நான் நிறைய பல்காக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நன்றி. நான் வந்து இப்போ தரை வழி குரு பஞ்சகவியம் கொடுத்துட்ருக்கேன். ஏற்கனவே பாய்ச்சல்ன்ற மாதிரி ஏற்கனவே காஞ்சி தான் போயிருக்கு நிலம்லாம். 90 நாள் பயிர் தூய மல்லி நெல். இன்றைக்கி வந்து நாங்கள் தரை வழி இது வரைக்கும் நாங்கள் தரை வழி கொடுக்கல. மேலே ஸ்ப்ரே பண்ணதுக்கே பயிர் எப்படி இருந்து தராங்க. இன்றைக்கி வந்து தரை வழி கொடுத்துட்ருக்கோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் விழுப்புரத்துலேருந்து கனிமொழி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற நெற்பயிர் பார்த்தீங்கன்னா தூய மல்லி 95 நாள் பயிர். இதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சியாக இருக்குது. எந்த பூச்சி தாக்குதலுமே இல்லாமல் இருக்குது. இதுக்கு வந்து நான் சின்ன நாற்றுலேருந்து இப்போ 95 நாள் பயிர் வரைக்குமே நான் எந்த இடுபொருள் கொடுத்தேன்னா நம்ம ஜெகத்குரு ஐயா ஃபார்முலா படி பண்ண குரு பஞ்சகவியம் மட்டுமே தரை வழியும் ஸ்ப்ரே மூலியமாகவும் கொடுத்துட்டு வரோம். நீங்களே பயிர் பார்க்குறீங்க. ஏதாவது நோய் தாக்குதல் மாதிரியோ இல்லை பூச்சி சுருட்டு ஏதாவது பூச்சி பிரச்சனை எதுவுமே இல்லைங்க. பயிர் நல்லா அற்புதமாக இருக்குது. நம்ம குரு பஞ்சகவியத்தில் ஐயா சொன்னபடி என்ன ஸ்பெஷாலிட்டினா கத்தாழை கற்பூரவள்ளியும் புளிச்சக்கீரையும் சேர்த்ததில்லை. இந்த கத்தாழை கற்பூரவள்ளியோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பூச்சியை வந்து ரொம்ப தாக்க விடுறது இல்லைங்க. நல்லா இருக்குது பயிர் எல்லாமே அற்புதமாக இருக்குது. கத்தாழையோட சத்து வந்து பயிர்களுக்கு சத்து கொடுத்தாலும் அதில் வந்து நிறைய பூச்சி வெரைட்டிக்கான ஒரு காம்பனன்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அது மாதிரி எல்லாமே ஒரு சத்தாகவும் கொடுக்குது. அதேமாதிரி மண்புழுவும் நல்லா உருவாகுது. மண்புழு அந்த மண் எடுத்து கையில் பார்த்தீங்கன்னாவே மண்புழு அதிகமாக உருவாகுது. சத்தும் அபரிதமாக கிடைக்குது. அதேமாதிரி பூச்சி வெரைட்டியாகவும் பயன்படுறதுனால பயிர் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் இப்போ 2 பயிருக்கான வித்தியாசம் பார்க்கலாம். இது வந்து நாங்கள் குரு பஞ்சகவியம் தெளித்த பயிர். சேம் அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர் போட்டு பக்கத்தில் வைக்கிறாங்க பயிர். அந்த பயிர் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். இது இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரை விட இது ஒரு 1/2 அடி அதிகமாகவே இருக்குது.
இது பார்த்திங்கன்னா வெளுப்பாக இருக்குது பாருங்கள். இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் நிறைய போடுறாங்க, இடுப்பொருள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பயிர் வந்து வெறும் குரு பஞ்சகவ்யம் தான், வேறு எந்த இடுபொருளுமே இயற்கை இடுபொருள் கூட நான் வேறு எதுவுமே நான் கொடுக்கல. இந்த இடுபொருள் மட்டும் கொடுத்தே பயிர் வந்து அற்புதமாக இருக்குது. இதை வந்து நம்ம விவசாய மக்கள் எல்லாருமே பயன்படுத்தி ஒரு பெரிய புரட்சியை வந்து உருவாகிறது நம்ம எல்லோரும் காரணமாக இருக்கணும்ன்ட்டு கேட்டேன். நன்றி நன்றி, வணக்கம். வணக்கம். 29/12/2025 விழுப்புரத்துலேருந்து கனிமொழி. போன முறை 2 லேண்ட் வந்து கம்பேர் பண்ணி காமிச்சிங்களா, ஃபர்டிலைசர் போட்டதும் நம்ம குரு பஞ்சகவ்யம் கலந்து தெளித்த நிலமும் காமிச்சோம். இப்போ அதே தான் பண்ணுறேன் நான். இங்கே பாருங்கள், இது வந்து குரு பஞ்சகவ்யம் தெளித்து வளர்ந்த பயிரோட கதிர்கள். இது பக்கத்தில் ஃபர்டிலைசர் போட்டு வளர்கிற பயிர்கள். எங்கேயோ ஒன்று தான் இருக்குது. கதிரும் வந்து தரமாக இருக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இதுக்கு எவ்வளோ 14 ஏக்கருக்கு வந்து இது வரைக்குமே ஒரு 25,000-30,000க்கு மேலே தான் செலவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்டிலைசர் போட்டு இவ்வளோ செலவுலையும் இவ்வளோ தான் வருது. நம்ம பாருங்கள், அழகாக நம்ம ஜெகத்குரு ஐயா முறைப்படி பண்ண குரு பஞ்சகவ்யம் தெளிச்சுட்டு அழகாக கூலாக நம்ம வந்து நல்லா மகசூல் எடுக்கிறோம். ஸோ எல்லோரும் மாற வேண்டிய டைம் வந்துருச்சு. எல்லோரும் கட்டாயமாக இயற்கை விவசாயத்துக்கு ஐயா சொன்ன குரு பஞ்சகவ்யம் செஞ்சு எல்லாருமே நம்ம பயன்பெறும். நன்றி. முழு நண்பர்களுக்கு வணக்கம். 29/12/2025 நான் வந்து வெள்ளிக்கிழமை 3 நாளைக்கு முன்னே தான் வந்து உப்பு கலந்த குரு பஞ்சகவ்யம் நம்ம அந்த ஒசூர் ப்ரோக்ராம் கிளம்புறதுக்கு முன்னாடி உப்பு கலந்த குரு பஞ்சகவ்யம் நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கிளம்புனேன். கதிர் தள்ளுற டைம், இந்த டைமில் தள்ளினா குரு பஞ்சகவ்யம் தெளித்தா நல்லா வரும் அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் உப்பு கலந்த குரு பஞ்சகவ்யம் தெளிச்சுட்டு போனேன். போயிட்டு ஒரு 2 நாள் கழித்து வந்து இன்றைக்கி மதியம் பார்க்குறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கதிர் எல்லாமே தள்ளிருச்சு. அதுவும் கதிர் பாருங்களேன் என்ன தரமாக இருக்குன்னு பாருங்கள். 3 நாள் எல்லா கதிருமே தள்ளிருச்சு. அது என்ன அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள். இதுவே இந்த பக்கம் யூரியா போட்டு ஃபர்டிலைசர் போட்டு வரைக்கிறாங்க. அதோட கதிர்கள் பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த கதிருக்கும் இந்த கதிருக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். என்ன அதிகம் தள்ளி இருக்கு பாருங்கள் கதிரெலாம். இது இவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. 3 நாளில் எல்லா கதிருமே ஓரளவுக்கு முக்கால்வாசி ஒரு தள்ளிடுச்சு. ஒரு 2 செடியில் மட்டும் சென்டரில் பார்த்திங்கன்னா தள்ளாமல் இருக்கும். கதிரெலாம் இவ்வளோ கதிர் வச்சுருக்குங்க ஒரு செடியில். நம்ம எல்லாருமே கட்டாயமே இதை யூஸ் பண்ணணும். எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு மாறி நம்ம பலன் பெறணும். இதுக்கு வந்து நான் பெருசாக செலவு பண்ணவே இல்லை. இவர் பக்கத்தில் வந்து ஃபர்டிலைசர் போட்டு வைக்கிறவங்க பார்த்திங்கன்னா இடுபொருள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் பெருசாக செலவு இல்லை, 1000 ரூபா செலவாயிருக்கும் மிஞ்சி. அதுவும் அதிகபட்சம் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அதுக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ ரிசல்ட் இருக்குது. ஏன் எல்லோரும் யூரியா ஃபர்டிலைசர்னு ஓடி மூட்டை மூட்டையாக கொட்டி செலவு பண்ணி எதுவுமே வரலன்னு சொல்கிறதுக்கு அழகாக நம்ம இது மாதிரி மாறிட்டு அட்டகாசமான ஒரு மகசூல் எடுக்கலாம். நாள் 109 நாள் 109 நாள் கூட 111 நாள் வரும். ஏன்னா டிசம்பர் 31
நண்பர்களுக்கு வணக்கம். நம் ஜெகத்குரு ஐயா வழிமுறையின்படி பண்ண குரு பஞ்சகவ்யம் தெளித்து வளர்ந்த நெற்பயிரோட சாகுபடி விளைச்சல் எல்லாமே போன வாரம் பார்த்தோம். அறுவடை வரைக்கும் அது வந்து எத்தனை மூட்டை ஆயிருக்குங்கன்னா 17 மூட்டை ஆயிருக்குங்க. இதோட செலவு பார்த்தீங்கன்னா 3000. இதே வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 40 மூட்டைகள் வருது. ஒரு ஏக்கர் கன்வெர்ட் பண்ணும்போது 40 மூட்டைகள் வருது. இதே வாங்க வந்து ரசாயன உரம்லாம் பயன்படுத்தி நிறைய இடுபொருள் ட்ரோன் மூலியமாலாம் வச்சு பூச்சி மருந்து அது இதுன்னு கொடுத்து செலவு ஒரு ஏக்கருக்கான செலவு பார்த்தீங்கன்னா 22,000 சொல்கிறாரு. ஆனால் அதில் வந்து ஒரு ஏக்கருக்கான மூட்டைகள் பார்த்தீங்கன்னா 25 மூட்டை தான் வந்திருக்கு. ஸோ அவரை விட நம்மளுக்கு ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது அவரை விட பார்த்தீங்கன்னா 17 மூட்டைகள் நம்மளுக்கு அதிகமாக சாகுபடியாக இருக்குது, நம்மளுக்கு அதிகமாக விளைஞ்சிருக்கு. ஸோ நம்ம குரு பஞ்சகவ்யம் வந்து மகசூல் வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. மகசூலையும் செஞ்சு நம்ம காட்டிட்டோம். ஆரம்பத்துலேருந்து இது மட்டும்தான், குரு பஞ்சகவ்யம் மட்டும்தான் பயன்படுத்தி மகசூலுமே நல்லாவே கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ரிசல்ட். நன்றி. செலவுக்கு செலவும் கம்மியாச்சு. இயற்கை வழியில் விளைந்த நெற்பயிர் அரிசினா எவ்வளோ விலைக்கு போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் லாபமும் ஆச்சு, நல்ல உணவு சாப்பிட்டோன்ற திருப்தியும் ஆச்சு. இந்த ரசாயன உரம் இல்லாத உணவு சாப்பிட்டு திருப்தியும் ஆச்சு. ஸோ அதனால தான் நம்ம வந்து குரு பஞ்சகவ்யத்தோட மகிமையை நம்ம எல்லாருக்கும் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். ஐயாவோட நம்ம இந்த குரு பஞ்சகவ்யத்தை எல்லோரும் கொண்டு போவோம், நல்ல மகசூல் எடுப்போம். விவசாயிகளும் கொஞ்சமாவது வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற நம்பிக்கையை எல்லாருக்கும் கொடுக்கும். நன்றி.